வந்த அவ்வளோ பேர்லேயுமே வந்து ஒருத்தன் மட்டும்தான் அதில் வேண்டுதல் வச்சிருக்கான். ஆளுக்கு வந்து அடி அழகா வந்து பட்டையெல்லாம் சாத்தப்படுது. கருத்துடனே உன் பாதமலர் தானே ஓத சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே. ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் வந்து நைட் திருவிழா வந்து நடக்க போகுது, இரவு திருவிழா. ஸோ அந்த திருவிழா வளைக்கிறதுக்கு முன்னால் வந்து வளைச்சிப்படி ஒரு காவல் பண்ணுவாங்க. இதை வந்து சந்தி மறிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க, வழிக்காவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சடங்கு தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. ஸோ திருவிழாவுக்கு முன்னால் வந்து அந்த 4 சந்தி மறைச்சி வந்து இதை வந்து பண்ணி விடுவாங்க. அந்த ஒரு தான் வந்து இப்போ முன்னாயத்தமாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காவல் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ வெளி திருவிழா, அதாவது ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நிறைய ஆட்கள்லாம் இல்லை. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு பக்கம் திருவிழா நடக்கும்போது இருக்கிற அந்தளவுக்கு பெரிய விசேஷமாலாம் பண்ண மாட்டாங்க. கோயில் வந்து விசேஷமான ஒரு கோயில். ஆனால் ஆட்கள் வந்து இப்போ இது கொஞ்சம் இங்கே காட்டுக்குள்ளே நடுவில் இருக்கிறதுனால அது குறையதான். இவங்கள பார்த்தீங்களா, இவங்க தவறாது ஒவ்வொரு திருவிழாலையும் கலந்து கொள்வாங்க. அருகுறா ஓகே, இப்போ வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சோஸ் ஊற்றலையாடா? சோஸ் தாங்கடா டேய், சோஸங்கடா, சோஸ் தாங்கடா டேய். இங்கே வரப்போ எத்தனை வரப்பா சாப்பிட இங்கே சோஸ்டா டேய், சோஸ்டா. சோஸ் இல்லாமல் சாப்பிட இல்லாது. கொஞ்சம் ஊத்திடு பறிக்க போறானே. நாளைக்கு வேண்டா, நாளைக்கு வேணும். ஓகே, சாப்பிடுவோம். என்ன நல்லமா நல்ல சாப்பிடுவோம். ஓகே, என்னோட சொன்னால் வந்து அதிகாலையில் எந்திரிச்சு வந்து குளிச்சு வழிகுட்டு எல்லாம் செய்தாச்சு. வந்து என்னென்னு சொன்னால் நம்மளோட தம்பிக்காரன், அதாவது சித்திரம்மன், அவன் கூட வந்து வந்தவன். அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சூப்பர் ஆள். ஆனால் அவர் வந்து வேண்டுதல் ஒன்று வச்சிருக்கார். இங்கே இன்றைக்கு வந்து அங்க பிரதட்சணம் பண்ணுறதா வந்து. ஸோ காலையில் எந்திரிச்சு எல்லாம் வழிகுட்டுட்டு இப்போ வந்து அவர் அங்க பிரதட்சணம் பண்ண போகிறாரு. இப்போ முன்னு கால போயிட்டு இருக்கு. என்ன சொன்னால் காலையிலேயே பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது. அதாவது ஒருத்தனை வச்சு 9 பேருக்கிட்ட வந்து எப்படி கொடுக்க கட்டுற அப்படின்னு சொல்லி பல நான் கொடுக்கன்னு சொன்னால் வந்து தெரியுமா, வந்து இந்த காவடி ஆடுறதுக்கு வந்து அதே மாதிரி இந்த அங்க பிரதட்சணம் பண்ணுறதுக்கெலாம் வந்து கட்டுவாங்க. ஸோ அந்த இதை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து கட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தனும் ட்ரையல் பார்த்துக்கொண்டாங்க. அவனை வச்சு ஒரு மாதிரி ஃபினிஷிங்கில் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ மார்னிங் வந்து பூஜை நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து அங்கே போயிட்டுருக்குறாங்க. வந்த அவ்வளோ பேர்லேயுமே வந்து ஒருத்தன் மட்டும்தான் அதில் வேண்டுதல் வச்சுருக்கான். ஸோ அந்த ஒருத்தன் மட்டும்தான் வந்து இப்போ அங்கே பிரதர்சனம் பண்ண போகிறான். தண்ணியவாரு
அஜோஹரா. அவரு ஏலே நீ ஒரு கேமராமேன் ப்ரூவ் பண்ணிட்டே நீ கோபுரத்துல இருந்து அவர் இந்த எடுத்து வர போறான்னு சொல்லிட்டு முன்னுக்கு இருந்து என்ன சொன்னால் அந்த தோரணம் இருக்கு, தோரணத்தை இந்த எடுத்து வராரு. வா 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 உள்ள வா என்ன சொன்னால் உள்ள வந்து தொடங்க ப்ராப்ள. ஓகே, ஆளுக்கு வந்து அடி அழகா வந்து பட்டையெல்லாம் சாத்தப்படுது, திருநீர் பட்டை. நல்லா அடிங்கடா, நல்லா அடிங்கடா. ஜோகரா சாமி ஜோகரா. கழுகுமலை தனிலுறையும் முருக வேளே கருத்துடனே உன் பாதமலர் தானே ஓத பழுதொன்றும் வாராமல் காக்க வேணும் பச்சை மால்தன் மருகா பார்வதியின் மைந்தா வழுவாமல் அடியேன் முன் நிற்க வேணும் வரும் பிழைகள் தனையகற்றி வழியச் செய்வாய் தெளிவாக உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி. துதிப்பேனையா சுவாமி தென்கதிர முருகோனே தெரிசிப்பாயே ஜோஹரா. தன்னை போல நாளும் கீர்த்தியுடனே சுவாமி தென்கதிர முருகோனே தெரிசிப்பாயே அஜோஹரா. சுவாமி தென்கதிர முருகோனே தெரிசிப்பாயே அஜோஹரா. சுவாமி தென்கதிர முருகோனே தெரிசிப்பாயே அஜோஹரா. கீர்த்தியுடனே இந்த புகழ் கிருபையுடன் என்பதையே தேடிவாரே பூத்த மலர் போல உன்னை காண்பதை போ புண்ணியனே எனக்கு வரம் தருவதை ஒன்று முறையாயோ வள்ளி வாழ்வே வந்துனது சந்நிதியில் மனதன்பாக தீர்த்தங்கள் ஆடியுனை துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தெரிசிப்பாயே. குவலயத்தில் அடியே நான் செய்த பாவம் குற்றமெல்லாம் பொறுத்துனது குழந்தையை போல் கவலையற்று வாழ்ந்திருக்க கருணை தந்து காப்பது உன் செயல் அல்லவோ கார்த்திகேயா.
சவல இளங்கன்றது தன் தாயை தேடி தயங்குகின்றது யான் தயங்கலானே சிவலை நிற மார்பழகா செந்தூர் கந்தா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே குடிய மரளி என்னை பிடியா வண்ணம் கொடுநரகிலே யானும் வீழ்ந்திடாமல் வாடியே மனம் மெலிந்து போகா வண்ணம் ஆகவே உன்னுடைய கீர்த்தி தந்து பாடியே பவனொளி பவயாமென்றால் பறக்குமே பேபிசாசு முதலேவல் தானும் தேடியே உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கெடுதியுள்ள சூரனை வதையே செய்தாய் கிளிமொழியால் வழிதின புனத்திலேதான் படிமீதில் தான் பெரிய பண்டாரம் போல் பாசி வற்றி வலுத்த கிழவனாகி தடியூன்றி தண்டுக மண்டலமும் கொண்டு சட்டாங்கமாய்க்குறவர்க்கெதிரே சென்றாய் தேடியே உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கேசகனார் மருகோனே நீசை கோலம் கெடிதான குமரகுரு வேடன் ஆகி நேசமுடன் கையில் அம்பு கொண்டு நீசமுடன் வள்ளிதினை புனத்திலேதான் பாசமுடன் பெண்ணே கண்ணே என்று பண்புடைய வள்ளியை நீ பாதம் செய்தாய் தேசமெல்லாம் திரிந்தலைந்தேன் உன் பாதம் காண சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கையிலே சேவல் கொடியும் வேலும் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீதேறி தையல் நல்லால் தீபதூபம் பிடிக்க தாதியர்கள் இருபுறமும் கவரி வீச மெய்யுடனே ஆறுமுக ரூபம் ஆகி வேலவனே வந்தெனக்கு விடைகள் தாரும் தெய்தை என்றுன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கொன்றை மலர் வேணியனே உனக்குத்தானே குழந்தையாய் வந்துதித்த குமரவேலே அண்டரெல்லாம் உனை காண வேண்டி இங்கே அபயமென்று கையேந்தி அணுகி நிற்பார் தண்டை கிணிகாலில் சதங்கை கொஞ்ச தானோடி வந்து உன்னொழியை காட்டும் தெண்டரிட்டேன் உன் பாதம் துதிப்பேன் ஐயா சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கோதையர்கள் இருபுறமும் கவரி வீச குளிரான மதிமுகங்கள் ஆறும் துண்ண காதலுடன் பன்னிரு கைவேலும் துண்ண கானமயில் மீதேறுங்கார்த்திகேயா வாதுடனே சோதையன் செய்கிகரன் தன்னை வடிவேலால் ஈறு செய்தவானோர் கோவே சீதமரு கோனே உன் புகழைச் சொன்னேன் சுவாமி தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே கவ்விய பூதமனை பிடியா வண்ணம் காத்துனது கிருபை தந்து ரட்சிப்பாயே கவ்வியமே மறந்து மொரு பசாசுதானும் பவனொளி பவயமென்றால் பறக்குமேதான் ஒவ்வியே எனை சூடும் லாடன் மாடன் ஓம் நமச்சிவாயம் என்றால். ஓகே, இப்போ கற்பூரம் கொளுத்தி அதுக்கப்புறமா அந்த தேங்காய் வெளியில் போயிட்டு நம்ம உடைக்க வேண்டியிருக்கும். கெடுதியுள்ள சூரனை வதையே செய்தாய் கிளிமொழியால் வள்ளிதின புனத்திலேதான் படிமீதில் தான் பெரிய பண்டாரம் போல் பாசி பற்றி பழுத்த கிழவனாகி
தடியூன்றி தண்டுக மண்டலமும் கொண்டு சட்டாங்கமாய்க்குறவர்க்கெதிரே சென்றாய். தேடியே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி. தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கேசகனார் மருகோனே நீசை கோலம் கெடிதான குமரகுரு வேடன் ஆகி நேசமுடன் கையிலம்பு கொண்டு நீசமுடன் வள்ளிதினை புனத்திலேதான் பாசமுடன் பெண்ணே கண்ணே என்று பண்புடைய வள்ளியை நீ பாகம் செய்தாய். தேசமெலாம் திரிந்தலைந்தேன் உன் பாதம் காண சுவாமி. தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கையிலே சேவல் கொடியும் வேலும் அதாவது அப்படி அங்கே பிரதர்சனம் பண்ணால் அந்த சுவாமிக்கு வந்து பின்புறம் காட்டி வந்து வரக்கூடாதாம். ஸோ அப்படியே வந்துடணும். உடனே ஆறுமுக ரூபம் ஆகி வேலவனே வந்தெனக்கு விடைகள் தாரும். தெய்தை என்றுன் பாதம் துதிப்பேனையா சுவாமி. தென்கதிரை முருகோனே தரிசிப்பாயே. கொன்றை மலர் வேணியனே உனக்குத்தானே குழந்தையாய் வந்துதித்த குமரவேலே. அண்டரெல்லாம் உனை காண வேண்டி வேண்டியதெல்லாம் வேண்டியாச்சு. சிதறமாய் சிதறி அடிச்சுடுங்க சாமி. தண்ணியை வாத்து எடுக்கணும் சாமிக்கு. கங்கையில ஓ இந்த கங்கை கடல் கங்கை இல்லை. இல்ல 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 சாமி வாங்க வாங்க. ஓ உங்கள்ட்ட நிலைமையில பார்த்து இங்க பாருங்களேன். அதுக்காக கண்ணாடியும் போட்டிருக்கு. கூடியே குறவரெல்லாம் நித்தம் கண்டு குமரவேல் குமரவேல் என்று குந்து 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 குந்து. அது தேவையில்ல, போக்குல எடுப்போம். ஓடு ஓடு, அதை கொண்டு போய் மேலாய். தூகரா தூகரா ஒட்டுன மண் போகுதில்ல சாமி. பிரஷ் போட்டு தேய்க்கணும் போல இருக்கு சாமி. சோப்பு வேணுமா சாமி? சரி. தூகரா அங்க பிரதட்சணம் பண்ணி முடிச்சு ஆள் வந்து ரெடி ஆயிட்டாப்புல. டென்ட் போட்டு இடத்துல வந்து மூடிட்டோம். கதிராமத்து அதே சிஸ்டம் தான் வந்து. இப்போ வந்து நாங்கள் மலை ஏற போகிறோம். அதாவது மலைன்னு சொன்னால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கதிர்காமத்தில் இருக்கிற ஏழுமலை அந்த அளவுக்கு வந்து உயரம் கிடையாது, சின்ன மலை தான் வந்து. ஆனால் இங்கே இருக்கிற மலை பிள்ளையாரை வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஏறவங்களாம் ரிபேஸில் வராங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே. ஸோ அவ்வளோதான், ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 150 மீட்டர்ஸ் தூரம் கூட இல்லை. என்ன சொன்னால் நம்மளோட டீம் ஆக்கள் வந்து முன்னுக்கு போயிட்டாங்க. கடைசியில் நாங்கள் 3 பேர் தான் வந்து மேலே மலையில் அவல் புரட்டி வைக்க போகிறாங்களா. அண்ட் இதே மாதிரி குழிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறையவே குழிகள் இருக்குது. தண்ணி சேகரிக்கிற மாதிரி அப்படியே சேகரிச்சிருக்கும் அதெல்லாம். ஸோ ஏழுமலையில் அங்கே அவல் புரட்டி வைக்கிற மாதிரி, தாந்தாமலையில் அவல் புரட்டி வைக்கிற மாதிரி இங்கே உகந்த மலையில் இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து அவல் புரட்டி வைப்பாங்க.
அப்பனே முருகா. இது வந்து பிள்ளையார் கோயில் இல்லையா? அது இது வள்ளியம்மன். வள்ளியம்மன் கோயிலா? சரி, அப்போ நான் தான் முன்னுக்கு பிள்ளையார் சொல்லியிருக்கிறேன். இங்கே பிள்ளையார் இல்லை, வள்ளியம்மன் தான். அங்கே ஒரு சாமி இருக்குது, அதுதான் என்னன்றது தெரியாது. ஓகே, இது வள்ளியம்மன். அப்படி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக கடலோட வியூ தெரியும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் அந்த வியூ பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து அந்த சைடில் வந்து வள்ளி மஞ்சள் அரைச்சி குளித்த அந்த இடங்கள்லாம் வந்து இருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் நம்ம அந்த இடத்தையும் வந்து போய் பார்க்க இருக்கிறோம். அப்படியே சுற்றி கடல் தான். அண்ட் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஆர்மியோட கேம் இருக்குது. அதில் வந்து ஒரு டவர் இருக்கிறதுனால இங்கே சிக்னல் வந்து நல்லா கிடைக்கும். என்ன வரதை சொன்னீங்க? இந்த நம்ம தங்கியிருந்தோமே, அது படிக்கட்டு மாதிரி இருந்த ஒரு கிணறு மாதிரி இருக்கு மலையில். அதுக்கெல்லாம் கலதால படி வருது முடிஞ்சு செத்தோம். அதுக்குள்ளையா? நீ இதுக்குள்ளான்னு சொன்னாய். நான் இதுக்குள்ளா நான் சொல்கிறேன். அதான் மொத்தம் 2 பேரும் தெரியும். அப்போ விழுந்து ஆழத்தை பார்க்குறீங்களா? அது எப்படி இருக்க மாட்டேன். அது எவ்வளோ ஒரு ஆழமாக இருக்காது, சின்னோண்டா இருக்கும். ஆழம் இருக்காது வருது. இது ஆழம் இல்லை, அது ஆழம் நாங்கள் தான். இல்லை அதுவும் அதான் கொஞ்சம் தூரம் இருக்கும். எப்படி இருக்கு? ஆனால் அது வந்து சரியாக வந்து பராமரிப்பு இல்லாதனால ஒரு மாதிரியாக இருக்குது. இது பராமரிச்சிருந்துருக்கா நல்ல கிளியராக தான் இருந்திருக்கும். ஓகே. ஸோ ஆமாம், கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிறது சொல்கிறார் அவர். அங்கே பார்த்தீங்கன்னா வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அப்பா இவ்வளோ தூரம் பார்த்தியா? எங்கே சிப்போ தானே அப்படியே இந்த சத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிப் போகுது. இந்த எவ்வளோ தூரத்தால் போகுது. ஓகே, அழகான அற்புதமான ஒரு வியூ. இந்த உகந்த மலையில் இருக்கிற உகந்தையில் வள்ளியம்மன் கோயில் இருக்கிற இந்த மலையிலேருந்து நீங்கள் இந்த ஒரு வியூவை பார்க்கலாம். சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் குன்றுகள் தான் இருக்கும். குன்றுகள் தோறும் நின்றிடும் குமரேசா, கன்றுகள் மேய்த்த கண்ணன் மருகோணி. ஸோ இது வஜனாவளியோட ஒரு வரி. அண்டு அந்த சைடெல்லாம் வந்து பாத யாத்திரிகள் வந்து கதிராம் போவாங்க. அங்கே தான் வந்து அந்த திறக்கிற பாதை இருக்குது. அங்கேருந்து தான் வந்து திறப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது கேட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே நடப்பாங்க. ஓகே, ஏன்னா லேசான மலைத்தூரல் வந்து இப்போ தூரிட்டு இருக்கிறதுனால ஹீட் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் நல்ல கூலாக இருக்குது. அதாவது நேற்று வரும்போது செம ஹீட்டாக இருந்துச்சு, அதாவது அவ்வளோ வெயில். ஆனால் இங்கே வந்து நல்ல கூலாக இருக்குது. ஸோ அதாவது கண்டினியூ ஊரிலேயே சைட்டில் வந்து மலைய சைட்டில் வந்துட்டு கிளைமேட் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த நேர்த்திகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் வெள்ளை துணியில், சிவத்து துணியில், மஞ்சள் துணியில் அப்படி சொல்லி முடிச்சா கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது கீழே வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து இருக்குது. இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகலாது வருதர். எதாலையும் போகலாது வருதர். அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க, போங்க. போகலாமா? ஒரு வழிகாட்டுறது அப்போ பார்ப்போமே. ஓகே அம்மா. ஸோ வள்ளிக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த இடத்துல வந்து கோயில் வச்சுருக்காங்க. உள்ளேயும் வந்து வள்ளியம்மா வச்சுருப்பாங்க, அவ்வளோதானே. பார்ப்போம்மா. ஸோ ஒரு விக்கிரகம் இருக்கிறதா இருந்தால் அது வள்ளியம்மனோட விக்கிரகமாக இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா அவள் பெட்டி பூச்செல்லாம் பண்ணி முடிச்சிட்டினோம். உள்ளே வந்து இருக்கிறது வள்ளியம்மன் இருக்கிறது. வள்ளியம்மன் விக்கிரகம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. பூஜை முடிஞ்சது. இந்த ஃபுல் டைம் பூஜை நடந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது. அதாவது யாராச்சும் பூசை தட்டுக்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பூஜை நடந்துகிட்டே இருக்குது இங்கே. Arti yamu. Oke.
ஸோ நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர்ஸ் கேப் தான் வந்து இந்த வள்ளியம்மனுக்கு இருக்கிற கோயில் மேலே மலையில். களுவாஞ்சோடி யூடியூப் சேனல் வருதான். ஸோ வழியால் போனியில் எங்கிட்ட கண்டுபிடிக்கிறது இப்போ பிரசாந்த் கல்பனா லவ்ஸ் ஓகே. அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவில் ஒரு படி. ஆமாம் படி. ஓகே சூப்பர். ஓ ஓகே. டிவோனியில் அந்த மலையிலையும் இல்லை இந்த மலையிலையும் இல்லைடா. எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயோ மலைக்கு போயிட்டு போல இருக்காங்க. இவ்விடத்துலேருந்து அந்த வியூ வந்து சூப்பராக தெரியுது. அதாவது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறது பாத யாத்திரை போகிறவங்கள வந்து அந்த ஒரு கேம் மாதிரி இடத்துலேருந்து அந்த ஸ்பாட்லேருந்து அந்த கேட் இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் இடத்துலேருந்து பெருசாக தெரியல. பட் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக தெரியுது. அந்த கேட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற வீடியோஸ்லாம் அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே. இங்கே வந்து நிறையவே இப்படி சின்ன சின்ன குழியாக வந்துருக்குல்ல. இந்த குழி என்னத்துக்குன்னு சொல்லுங்கள் ஒருத்தர். தெரியாதானே? வள்ளியும் தெய்வானே சொல்லுங்கள். தண்ணி குடிக்கிறதா? அடா போடா, என்னென்ன உருட்டுறானுங்க பாரு. அது அங்கே இருக்குது. அதாவது கடலோரம் பக்கத்தில் இருக்குது. அந்த மஞ்சள் அரைச்சி குளிச்சா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்போட்டையும் போய் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே வந்து இதே மாதிரி நிறைய குழிகள் வந்து அப்படி தான் வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிறது வந்து தெரியாது. இதுக்குள்ள என்ன சாமி இருக்கு? இதுக்குள்ள ஒரு வேல் தான் இருக்குது. ரைட். ஸோ அங்கே வள்ளி அண்ட் இங்கே முருகனுக்கு ஒரு வேல், தங்க காடி தேர். சொல்லுங்க. ஐயோ வேணும் சாப்பிடு. ஐயோ சாப்பிடணும் அந்த இயலாதுங்களா. அவருக்கு ஒன்றுட கொடுங்க, அவர் சாப்பிடுவார் கூட. ரைட். ஸோ வந்து இதுக்குள்ள ஒரு வேல் அண்ட் அந்த பக்கம் வள்ளிக்கு ஒரு கோயில். எங்க அந்த போகுது என்ன? ஸோ இதால் போய் அப்படி அதால் போகணும். அப்போ அதில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அதில் குளிக்கிற இல்லையா ஒருத்தரும்? குளிச்சா என்ன பிரச்சனை? அதான் அந்த கலப்பா உப்பு தண்ணியா அப்போ அது? ஓ ஷோ. அப்படியே போகிறோம். இப்போ நம்ம இதால் தான் இறங்கி போகணும். சரி வாங்க இறங்கி போகணும். நம்மளோட வந்த வழியால் போய்யா? ஓகே. ஹலோ, எங்கே போகிறீங்க? அவர் தான் வா. வாக்கிங் ஆக்டிவிட்டி வாக்கிங். இங்கெல்லாம் பெரிய பெரிய குழியாக வச்சுருக்காங்கடா. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் மாவு அரைக்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. மாவு ஆட்டுறதுக்கா? சொல்லு, நீங்கள் சொல்லுங்க. டோகரா டான்சர்ஸ். ஹலோ. பக்கத்தில் நம்மட இதுக்கு பக்கத்தில் அவங்களோட வளவு பக்கத்தில் விட்டுறாங்க. அவங்கள மூச்சு போய் போகிறாங்க. நீ அறுவரை போட்டு கட்டுறே. அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும் வேணே. சூப்பர். தெம்பே இல்லாதவங்களுக்கு நீ தெம்பு கொடுத்தாலும் அவங்க தெம்பு வர மாட்டேங்க. இருக்கிற தெம்பு இல்லாமல் போகுது.
ஆறா சரி அப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கணும். மலையில இருந்து எனக்கு தெரிஞ்சு அங்கதான் நிற்கிறாங்க எங்க பீச் வரும். என்னத்துல போனானுங்கள்டா ஃப்ளைட் வரும் பீச்சுக்கு. வருமா? எவ்வளோ டிக்கெட்டு? இது படியெல்லாம் இல்லைண்ணே, படியெல்லாம் இல்லை. அப்போ அப்படி இறங்கி போகிறாண்ணே. ஆ ரைட். இது வந்து கொஞ்சம் சமாந்தரமாக இருக்கிறனால படியெல்லாம் இல்லை. விருப்பமான ஒரு இடத்தால வந்து ஏறி நம்ம மேலே சாமி கும்பிட்டுட்டு இறங்க வேண்டியதுதான். திராட்சை கோழியை பாருங்கடா, திராட்சை கோடி இருக்கு. வழி தெரியுமா போனவங்க அந்த மலை? அதுக்கு பிறகு தெரியுமா? 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 10 வருஷம் அனுபவமா? என்ன செய்தீங்க 10 வருஷமா? 9 வருஷம் நடந்தேன், 10வது வருஷம் நடக்க முடியல. ஸோ 10வது வருஷம் தான் இது. இதா சூப்பர். வேலண்டு கிடைச்சிருக்கேன். வாழ்க்கையை வருது. ஏன் வருதாரு? எவ்வளோ வேண்டுதல், எத்தனை அர்ச்சனை, எத்தனை அலங்காரம், எத்தனை அங்க பிரதட்சணம், இதெல்லாம் பண்ணிமா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது செய்யல, கதிராம போக முடியல, நடந்து பறந்தாச்சு போயிருக்கலாம் பிரதர் நீங்கள்.